பகவத்கீதையில இப்போ முதல் அத்தியாயம் பத்தி கொஞ்சம் நான் சொல்லிட்டேன். ஏன்னா பகவத்கீதையில முதல் அத்தியாயம் ரொம்ப முக்கியம் இல்லைன்னு சொல்வாங்க. ஆனாலும் அது அதான் அடிப்படையா இருக்கு. 18 அத்தியாயங்களும் யோகம் யோகம் என்று சொல்றாரு பகவான். யோக சாஸ்திரே இந்த கடைசியில முடிக்கும்போது, ஓம் தஸ்ஸத் இதி ஸ்ரீமத் பகவத்கீதாசு உபனிஷத்சு பிரம்ம வித்யாயாம் யோக சாஸ்திரே. பிரம்ம வித்யா என்னன்னது? கடவுளை பற்றிய படிப்பு. நம்ம கடவுளை பார்க்க எங்கெங்கேயோ ஓடி போய் பார்க்குறோமா? இல்லையா? அப்போ படிச்சுட்டு போனா இன்னும் நல்லா விளங்குமே! பகவான் ஏன் இவ்வளவு அழகா நமக்கு காட்சி குடுக்குறாரு? அசையாமல் நின்று ஸ்திரமாக இருக்கிறார். இப்போ பகவான் ஸ்திரமா இருக்கிற மாரி நம்ம மனசு ஸ்திரமா இருக்கணும். இன்னைக்கு நான் ஒண்ணு நெனைக்கிறேன். என்ன நெனைக்கிறேன்னா, ஆ நல்ல 4 பிள்ளைங்களுக்கு ஒரு பாட்டு சொல்லிக் குடுக்கணும்னு நான் விரும்பினேன். இன்னைக்கு காலையில. ஆனா, என்ன அந்த பிள்ளைங்களுக்கு டைம் இல்ல. எனக்கு வந்து இந்த மாரி இந்த நேரத்தில தான் சொல்லிக் குடுங்க. 10 மணிக்கு எனக்கு சொல்லிக் குடுத்துருங்க. இந்த ஞாயித்துக்கிழமை ன்னு சொல்றாங்க. அப்போ அந்த நேரம் நான் வந்து எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும். ஏன்னா பிள்ளைங்க வந்து படிக்கிறது, அதுவும் பகவத்கீதை படிக்க வர்றதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஆனா வர்றாங்க. என்கிட்ட வந்து ஒரு 30 பிள்ளைங்க படிச்சிருக்காங்க. ஆனா ஃபுல்லா எல்லா அத்தியாயங்களும் படிக்கல. ஏதோ படிச்சிருக்காங்க. 2, 2 அத்தியாயமாவது படிச்சிருப்பாங்க என்கிட்ட வந்தவங்க எல்லாம். முதல்ல நான் 12வது அத்தியாயம், 15வது அத்தியாயம் தான் சொல்லி தருவேன். ஏன்னா, அது ரொம்ப சின்ன சின்ன அத்தியாயங்கள். அது கொஞ்சம் ஈஸியா அவங்க வந்து சொல்லவும் முடியும்ங்கிறதுக்காக தான். ஆனா, அந்த பெரியவங்கள விட இந்த சின்ன பிள்ளைங்க ரொம்ப அழகா சொல்லுவாங்க. அதனால என்ன பகவத்கீதையின் ஸ்லோகங்கள், அர்த்தம்ங்கிறது நம்ம படிக்க படிக்க தான் அதனுடைய உள்நிலைக்கு போவோம். ஒரு சிலர் கேட்பாங்க. உள்நிலைக்கு போணும். நீங்க என்ன ஏதாவது சும்மா சொல்ல வச்சுட்டு விட்டுருவீங்களான்னு கேட்பாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. புரியணும். இப்போ சாங்கிய யோகம் நான் வர்றேன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு யோகம் என்ன? அர்ஜுன விஷாத யோகம். இது செகண்ட் வந்து சாங்கிய யோகம்ங்கிறது ஞானம், புத்தி. புத்தி நல்லது இருக்கணும். நல்ல புத்தி இருந்தா தான் நல்ல மனசு இருக்கும். நல்ல மனசு. ஆனா மனசுன்னு வரும்போது குணமும் நல்ல குணம் இருக்கணும். வெறும் புத்தி இருந்தா போதாது. நிறைய பேர் இன்டெலிஜென்ட் பிள்ளைங்க இருப்பாங்க. ஆனா ஒய்ஸ் பிள்ளைங்கன்னு நிறைய பேர் இருப்பாங்க. அதாவது ஏன் ரொம்ப பேர் ஒய்ஸா இல்லன்னு சொன்னா, குணங்கள் அங்கே என்ன தடுமாறுது இல்லையா? ஆ இன்டெலிஜென்ட்டா இருக்காங்க. நிறைய மார்க் வந்து வாங்கியிருப்பாங்க. நிறைய நல்ல வேலைகள்ல கூட இருப்பாங்க. ஆனாலும் அந்த குணங்கள் என பார்க்கும் பொழுது ஒரு சிலர்கிட்ட தான் நல்ல நல்ல குணங்கள் இருக்குது. பார்த்த வரைக்கும். நீங்களும் பார்த்துருப்பீங்க. நானும் பார்த்துருக்கேன். இப்போ இந்த மாரி இருக்கும்போது நம்ம என்ன செய்யணும்? இந்த குணங்களுக்கு நான் இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறேங்கிறத அவங்களுக்கு புரிய வைக்கணும். அப்போ இந்த குணங்கள் நல்லா ஆகணும்னா கொஞ்சம் ஞானம் இருக்கணும். கொஞ்சம் சொல்பமா இருந்தா கூட "சொல்பமஸ்ய தர்மஸ்ய திராயத்தே மகதோ பயாத்ன்னு" 40வது ஸ்லோகத்திலயும் பகவான் சொல்றாரு. இந்த சொல்பமா கொஞ்சமாவது தர்ம எண்ணம் வரணும். தர்ம எண்ணம் வரணும்னா நல்ல குணம் இருந்தா தாங்க வரும். அப்போ நல்ல 3 குணங்கள் சத்த, ரஜஸ், தமஸ் குணங்கள் எல்லார்ட்டயும் தான் இருக்கு. எல்லார்ட்டயுமே இருக்கு. ஏன்னா தூங்கணும் இல்ல, அதனால தமஸ் வேணும். ஆனா குறைவா இருக்கணும். ரஜஸ் வந்து நெறைய வேலைகள் நம்ம செய்றோம். இல்லைங்களா? படிக்கணும், அல்லது என்ன சமையல் செய்யணும், கிளீன் பண்ணணும், பிறகு ஆஃபீஸ் வேலை பார்க்கணும். இத்தனையும் இருக்கும்போது ரஜஸ் இல்லாம முடியாது. தமசை விட கொஞ்சம் அதிகம் ரஜஸ் இருக்கலாம். ரஜஸை விட சத்துவம் தான் அதிகம் இருக்கணும். அதான் 100% ஏன்னா 40% வந்து சத்துவம் இருக்கணும். 30% வந்து இது இருக்கலாம் ரஜஸ். அப்புறம் 20% தான் இருக்கணும் தமஸ் இல்லைங்களா? அந்த மாரி ஆனா நமக்கு கொஞ்சம் அதிகம் இருந்துச்சுன்னா, நம்ம அதுக்கேத்த மாரி தான் வாழ்க்கை அமையுது. தமசும், ரஜஸும் இருக்கறனால சில நேரத்துல நமக்கு தடுமாற்றங்கள் நெறைய ஏற்படும். ஏன்னா வாழ்க்கை முன்னேற்றங்கள் வந்து நான் நல்ல வேலை செஞ்சா அந்த வாழ்க்கை முன்னேற்றம் எனக்கு கிடையாது. எந்த வேலையா இருந்தாலும் என்ன அது நல்ல மனசு வச்சு செய்றோம். பிரிச்சு செய்யணும். எதுவா இருந்தாலும். அதான் பகவான் கடைசி அத்தியாயத்திலயும் சொல்வாரு. தமப்யட்சன்னு சொல்றார். அர்ச்சனாலே அர்ச்சனை செய்ற மாரி, அது செய்யும் தொழிலே தெய்வம்னு சொல்லுவாங்களே, அந்த ஒரு அறிவோட செய்யணும். இதெல்லாம் ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் நான் அந்த சாக்கிய யுகத்துக்கு குடுக்குறேன். இப்போ பின்னே சஞ்சயன் தான் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு இந்த இதுல. ஏன் இந்த அர்ஜுனன் எப்படி இருக்கான்னா, அஸ்ருபூர்ணா குலேஷனம் என்ன சொல்றாரு.
கண்ணீரே இருக்கான் அவரு கண்ணுல. அந்த அளவுக்கு அவனுக்கு சோகம். சோக சம்பிக்ன மானசக ஆயிட்டாரு. அந்த மனம் ஃபுல்லாமே சோகத்தில் நிறைந்து இருக்கு. முதல் அத்தியாயம் அந்த பாதம். பாதம் என்ன என்ன சொல்றது? ஒரு ஸ்லோகம் எடுத்தா 4 பாதங்கள் இருக்கும். ஒரு ஸ்லோகம் என்கிறது 2 வரி. ஆனா 4 பாதங்கள்னா, ஒவ்வொரு வரியும் 2 பாதங்கள் கொண்டது. ஒவ்வொரு வரியிலயுமே அனுஷ்டுப் சந்தகன்னு சொன்னா, நம்ம எல்லாமே விஷ்ணு சஹஸ்ரநாமம், லலிதா சஹஸ்ரநாமம், பகவத்கீதை இதெல்லாம் என்ன அனுஷ்டுப் சந்தம் நெறைய இருக்குது. கொஞ்சம் தான் திருஷ்டுப் சந்தம் இருக்கும். 11+11 சிலபஸ்ன்னு சொல்லுவோம். 11 சிலபஸ்ங்கும்போது என்ன சிலபில் என்ன நான் என்ன சொல்றேன் எதை சொல்றேன்னா, உயிர் எழுத்து ஒலி இருக்கணும். வெறும் மெய் எழுத்து இருந்தா அது ஒரு கணக்குல அதாவது அரை மாத்திரைன்னு தான் தமிழ்ல கூட சொல்லுவாங்க. அது வந்து தனி உயிரெழுத்து ஒலி கிடையாது. உயிர்மெய் எழுத்துக்கு உண்டு. மெய் எழுத்தும் உயிரெழுத்தும் சேர்ந்து இருக்கும். அதனால அது ஒரு சிலபில் என்று நம்ம சொல்லிடுவோம். அனுஷுச்சந்த தான் நிறைய இருக்குது. ஆனா இப்போ செகண்ட் சாப்டர் நான் போறதுனால நான் இதை சொல்றேன். ஏன்னா இதுல வந்து கொஞ்சம் நீட்ட ஸ்லோகங்கள் இருக்கு. அதெல்லாம் திருஷ்டுப் சந்தகன்னு சொல்லுவாங்க. சந்தஸ்ன்னா இப்போ தமிழையும் நிறைய செய்யுளுக்கு ஒரு செய்யுள் எழுதணும்னா நிறைய இலக்கண முறைகள் எல்லாம் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணி தான் எழுதியிருக்காங்க. அதே மாதிரி சமஸ்கிருதத்திலையும் இந்த இலக்கண முறை இருக்குது. அதை பத்தி தான் நிறைய சொல்லிட்டே போகலாம். ஆனா நிறைய சொல்ல விரும்பல. ஏன்னா இந்த அத்தியாயத்துல இருந்து தான் இந்த திருஷ்டுப் சந்தம் ஆரம்பிக்குது. ந ஜாயதே மிரியதே வா கதாச்சித் நாயம் பூத்வா பவிதா வ ந பூயः அஜோ நித்ய சாஸ்வதோயம் புராணः ந ஹன்யதே ஹன்யமானே ஷரீரே. அஜோங்கிறது அஜக என்ன அந்த ஒரு வார்த்தை தனி வார்த்தைன்னா அப்படித்தான் பிரிக்கணும். அஜக என்ன பிறப்பு இல்லாமல் இருப்பது. ந மிரியத்தே ந ஜாயத்தே ஜா என்னால பிறக்கிறதுன்னு அர்த்தம். தோன்றுதல் என்ற அர்த்தம். ஜா என்ன அதுல இருந்தா ஜாதகம் என்ற ஒரு வார்த்தையே வந்திருக்கு. பிறப்பு தேதி நேரம் வச்சுதானே ஜாதகமே எழுதுறாங்க. ந ஜாயத்தே என்ன இந்த ஆத்மாவானது பிறப்பும் எடுப்பதில்லை. ந மிரியத்தே அங்கே மிரியத்தை ந இருக்காத ஃபர்ஸ்ட் வந்து இருக்கின்றதுன்னா அதுக்கு அப்ளிகபிள் ஆயிடும். அந்த மாதிரி ந ஜாயத்தே மிரியத்தே வா கதாச்சித் எப்பவுமே பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லாது எது பகவானுடைய சின்ன துளி தான் நம்ம தெய்வீகம். ஒரு சின்ன துளின்னு சொல்றோம். ஆனா ஒவ்வொரு செல்லையுமே இருக்குது. நம்ம உடம்புல எத்தனையோ செல்கள் இருக்கு. அத்தனையிலுமே பகவான் இருக்கிறாரு. மஜ்ஜா சம்ஸ்தா ஹம்சவதி என்னெல்லாம் லலிதா சஹஸ்ரநாமத்துல வரும். மஜ்ஜா என்ன இந்த எலும்பு இந்த இது மஜ்ஜை இருக்கு இல்லையா, அதையும் என்ன பகவான் தான் என்ன பார்க்கறதுக்கு நமக்கு ஒரு வழி கிடைக்கிறது. ஹம்சவதி என்னெல்லாம் நம்ம அவ்வளவு அழகான வார்த்தைகளை இங்கே யூஸ் பண்றோம். அந்த மாதிரி நம்ம எதுலேயுமே பகவானை பார்க்கும் பொழுதுதான் நமக்கு தெரியும் பகவான் எப்பவுமே என்ன ஒரு ஆதி அந்தம் இல்லா பரஞ்சோதி. ஆதி என்ன பிகினிங், அந்தம் என்ன முடிவு. அந்த ரெண்டுமே கிடையாது பகவானுக்கு. ஆதியும் கிடையாது என்ன முடிவும் கிடையாது. அதனால நம்முடைய ஆத்மாவும் அது இருக்குது. மனுஷங்களுக்கு எல்லாருக்குமே 3 ஆசை இருக்கும். எப்பொழுதுமே நான் வாழணும், எப்பொழுதுமே சந்தோஷமா இருக்கணும், நல்ல நிறைய அறிவு வேணும் என்று நினைப்போம். அதான் சத் சித் ஆனந்த்ன்னு சொல்லுவாங்க. சத் என்ன எட்டர்னல், அதுதான் ஆத்மா. சித்துங்கிறதும் ஆத்மா தான். சித்துங்கிறது நல்ல அறிவு இருக்கு. எதுவுமே ஈஸியா நான் புரிஞ்சுக்கிறேன். அப்போ அது நல்ல அறிவு தானே, எல்லாராலையும் புரிஞ்சுக்க முடியும் மனசு வச்சா தானே. எல்லாத்துக்குமே மனசு தான் காரணம்னு பகவான் நல்லாவே சொல்வாரு. இது நம்ம சௌராஷ்டிர மொழியில நடன கோபால நாயகி சுவாமிகள் இருக்காங்க. எல்லாத்தையும் மனமே மனமேன்னு கூப்பிட்டு சொல்வாரு. ஏன்னா மனம் தான் எல்லாம் செய்யுது. குரு தியான் காரி மொன்னு என்ன மனம். குருனை தியானம் பண்றது கூட மனம் வச்சாதானே. காரி மொன்னு என்ன செய்யி மனமேன்னு சொல்றாரு. அப்போ இவ்வளவு அழகான ஒரு மனதை நம்ம குப்பை கோலமா ஆக்கிடக்கூடாது, குப்பை கூடமா போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இதையெல்லாம் நம்ம படிக்கிறோம். ஓகேயா? அவரு பகவான் கேட்பாரு, நீ என்ன கண்ணுல தண்ணி வருதுன்னா நீ என்ன அலியா என்ன கிளைபியம் ஆஸ்மகம் அஸ்பாச நைத்த துவைப்பதே க்ஷுத்ரம் ஹிருதய தௌர்பல்யம் தெக்தோ திஷ்ட பரந்தப. இது சுவாமி விவேகானந்தருக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்லோகம் சொல்லுவாங்க. ஏன்னா இந்த மாதிரி
என்ன ஹிருதய தௌர்பல்யம் என்ன, ஹிருதய பலவீனம் இருக்கக்கூடாது. சுத்தம்னா ரொம்ப சில்லியா இருக்க. ரொம்ப கீழ்த்தரமா போயிட்டியே! எப்படி உனக்கு இப்படி ஆச்சுன்னு கேட்பாரு. தெக்தோ திஷ்ட இதெல்லாம் தொறந்துரு. இந்த பலவீனத்த துறந்துட்டு, உத்திஷ்ட உத்திஷ்ட கோவிந்த உத்திஷ்டங்கிற மாரி இருக்குல்ல. என்ன அந்த மாரி இந்த உத்திஷ்ட என்ன எழுந்துரு. அவர் தான் அவருடைய வாக்கியமே இப்படித்தானேப்பா இருக்கு இல்லையா? அரைஸ், அவேக், அரைஸ்ன்னு எல்லாம் சொல்வாரு. ஆ ஸ்டாப் நாட் டில் யூ அச்சீவ் த சக்சஸ் இல்லையா? நம்ம சக்சஸ் வெற்றி கிடைக்கிற வரைக்கும் நம்ம தோஞ்சு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து எனக்கு பகவத்கீதை சொல்லி தந்தா போதாது. எல்லாருக்கும் எளிமையா போய் சேரணும்ங்கிறதுக்காக தான் நான் இத வந்து உங்களுக்கு குடுத்துட்டு குடுக்கணுன்ட்டு ஆரம்பிச்சிருக்கேன். இந்த சாங்கிய யோகத்துல ஆ அதாவது இதுதான் எபிடோம் ஆஃப் பகவத்கீதா. எபிடோம் என்ன சம்மரி. அது முழு பகவத்கீதையின் எல்லா விஷயங்களும் இதுல அடங்கி இருக்கு. கர்ம யோகம், ஞான யோகம், என்ன இன்னும் என்ன நமக்கு வேணும்? பக்தி யோகம் இல்லையா? இது எல்லாமே இதுல அடங்கி இருக்கு. பக்திங்கிறது நமக்கு விளங்கினா தான் பக்தி உண்மையான பக்தி செய்ய முடியும். பகவான் யாரு? எங்கும் இருப்பவரு. அவரை சரணடைஞ்சா போதும். ஏன்னா அந்த மாயை என்ற வலையில விழமாட்டோம். அது 7வது அத்தியாயத்துல சொல்வாரு. 7வது அத்தியாயத்திலிருந்து இது பக்தி யோகம் ஆரம்பிச்சிருது. அங்கே சொல்வாரு, மாயையில நம்ம அகப்பட்டுன்னு இருக்கோம். மாயையினால கண்மூடித்தனமா இருக்கோம். என்ன கண்ண திறந்து தானே இருப்போம்னு சொல்வாங்க. கண்ண திறந்து தான் இருக்கு. ஆனா ஞான கண் இன்னும் திறக்கல. அதான் உபநயனம் எல்லாம் பண்றாங்க. உபநயனம், நயனம் என்னாலே கண்ணு. என்ன நமக்கு கொஞ்சம் நல்ல அறிவுக்காக ஒரு கண்ணையும் ஞான கண்ணை திறக்கிறது தான் உபநயனம். அதனால தான் 5 வயசு, 7 வயசுலேருந்தே கூட உபநயனம் பண்ணுவாங்க பையங்களுக்கு. இப்ப பெண்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல மெச்சூரிட்டி வர்றதுக்கு கொஞ்சம் நாள் எடுக்கும்னு நெனைச்சுக்கிறாங்க. ஆனா பார்க்க போனா 20 வயசு பொண்ணுக்கு இருக்கிற ஒரு நல்ல மெச்சூரிட்டி பையனுக்கு 30 வயசு ஆனாலும் இருக்காது. அதனால தான் வயசு கொஞ்சம் வித்தியாசமா அதிக வயசு இருக்க பிள்ளைங்கள கட்டி தரணும்னு எல்லாம் சொல்லிக்குவாங்க. இப்ப அதெல்லாம் இல்ல. அந்த மாரியெல்லாம் ஒண்ணும் நம்பிக்கை அதெல்லாம் போயிடுத்து. ஆ அந்த மாரியெல்லாம் நம்ம கொஞ்சம் முன்னேற்றம் நெறைய விஷயங்கள் முன்னேற்றம் அடையிறோம். இல்லன்னு சொல்ல முடியாது. அந்த முன்னேற்றம் எப்படி அடைஞ்சோம்? எப்படி அதெல்லாம் நடக்குது? ஒரு சின்ன ஞானம் இருக்கணும்ங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதுக்காக அவரு நெறைய சொல்வாரு. அதாவது வேதா விநாசினம் நித்யம் என்னெல்லாம் சொல்றாரு. நம்ம வந்து வேத அவிநாசினம்னு சொல்றாரு. அதான் வேதா விநாசினம் தான் இந்த வேதான்னு சொல்லும்போது ஒரு கிடைச்சது. அப்போ என்ன அவிநாஷியன்னா இந்த அவிநாஷி நாஷியன்னா என்னது? அழியிறது. அவிநாஷியன்னா அழியாதது. விநாசமாய ஆகாது. அதனால அவிநாஷ என்ன வருது. அந்த மாரி என்ன விநாசம் அடையாத இந்த எது நம்மகிட்ட இருக்கு? ஆத்மா. அடுத்து கூட நெறைய உண்மைகள் நமக்கு சொல்றாரு. என்ன இறப்ப பார்த்து பயப்படுறீங்க? ஆ அதனால தான் முதல்ல எடுத்த எடுப்பிலேயே அவருக்கு என்ன சொல்றார் அர்ஜுனன் வந்து, நம்ம அசோச்யானந்த சோச்சஸ்வம் பிரக்ஞா வாதாம்ச பாஷசே கதாசு ந கதாசுஞ்ச நானு சோச்சந்தி பண்டிதாக. நீ பண்டிதனா மாதிரி பேசுற. ஆனா பண்டிதனா இருக்கவன் எதுக்கும் கவலைப்பட மாட்டான். எனக்கு ரொம்ப பிடிச்சவங்களே இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அவன் இறந்துட்டாருன்னா ஃபுல்லாவே இல்லாம போயிடுறாரா? அப்படி இல்ல. இந்த உடல் பஞ்சபூதங்களால ஆனது. அந்த பஞ்சபூதங்கள்ல போய் சேர்ந்துருது. பஞ்சபூதம்னா தெரியும் எல்லாருக்குமே. இல்லைங்களா? நிலம், நீர், காற்று, பிறகு என்ன நெருப்பு, வானம், ஸ்பேஸ் இல்லையா? ஸ்பேஸ் தான் முதல்ல உருவாயிருக்கு. அப்புறம் தான் காற்று, அப்புறம் தான் என்ன தீ, தீக்கு அப்புறம் தான் நீர், நீருக்கு அப்புறம் தான் நிலம் உருவாயிருக்கு. அதுதான் ஒரு வரிசை. பூமிராப்போ நலோ வாயு கம் மனோ புத்திரேவச்ச அகங்கார இத்தியமே என்ன சொல்றாரு. அதெல்லாம் 7ஆ இருக்கு. 8 விஷயங்கள் சொல்றாரு பகவான் அங்கே. என்ன 8 விஷயங்கள் தான் பேசிக் நமக்கு. இதெல்லாம் பிரகிருதி தான். அதனால அபரான்னு சொல்லிடுறாரு பிரகிருதி. பரா என்றது மிக உயர்ந்தது. அந்த பராங்கிறது பகவானை சேருது. பகவான் தான் ஆதாரம் எல்லாத்துக்குமே. அந்த ஆத்மா தான் ஆதாரம். அந்த ஆத்மா நாலேட்ஜுக்காக தான் இந்த சாங்கிய யோகமே இருக்குது. அத நம்ம படிக்கலைன்னா, நம்ம முழு வாழ்க்கை வாழலேன்னு கூட நான் சொல்லுவேன். ஏன்னா ஆதாரத்தையே நம்ம விட்டுட்டு, வேற எதையோ நம்ம தேடி ஓடுறோம் இல்லைங்களா?
அதனால அந்த ஆதாரம் வந்து ஆத்மா தான். தெய்வம் அதாவது 5வது என்ன சொல்வாரு, நமக்கு 5 விஷயங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு காரியம் செய்றதுக்கு. அது எது என்ன 5வது இந்த தெய்வம் பஞ்சாத்த சங்கமம்னு சொல்றாரு. தெய்வம் என்று சொன்னா தெய்வீகம். தெய்வீகம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இல்லையா? ஏன்னா தெய்வீகத்தினால ஆகாதது எதுவுமே இல்லன்னு கூட சொல்லலாம். அந்த ஆத்ம நிலையில் இருந்து பார்த்தா தான் நமக்கு தெரியும். அந்த எங்கே நம்ம ஆத்மாவ பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நம்ம விரும்பல. அதனால என்ன ஆயிருது, நம்ம இருக்கத வச்சு நம்ம வாழ்ந்துட்டு போயிடுவோம். எனக்கு நெறைய நாலேட்ஜ் இருக்குன்னு நம்ம நெனச்சுக்கிறோம். இல்லீங்களா? ஆனா இது வந்து தெரியாது. ஆத்மாவுக்கு ஒரு அழிவு இல்லை. ந ஜாயத்தே மிரியத்தே வா கதாசித் நாயம் பூத்வா பவிதா வ ந பூயः அஜோ நித்ய சாஸ்வதோயம் புராணः. புராண காலத்துலேருந்தே இருக்கு. அப்பேற்பட்ட ந ஹன்யத்தே ஹன்யமானே ஷரீரே. ஷரீரம் என்கிறது நம்ம உடம்பு போனாலும் சரி, இருந்தாலும் சரி, அது இருந்துகிட்டே தான் இருக்கு. வாசாம்சி ஜீர்ணானி யதா விஹாய நவானி குஷ்ணாதி நரோபராணின்னு சொல்றாரு. அதாவது இந்த உடல் போயிடுச்சு. அது வந்து என்ன ஒண்ணு மாத்தி, ஒண்ணு மாத்தி ஏதோ ஒரு டிசீஸ், ஒரு வியாதி வருதுன்னா, அத வந்து ரெனோவேட் பண்ணணும். அந்த கட்டிடம் ரெனோவேட் பண்ற மாரி பாழடைஞ்சு போச்சுன்னா என்ன செய்யணும்? அத திருப்பி நல்லாவே உடைச்சு நல்லாவே கட்டிடுவாங்க. அந்த மாரி தான் நம்முடைய உடம்பு. சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பாவம் ரொம்ப உற்றார் உறவினர் போயிட்டாங்கன்னா, அவங்களுக்கு இதுதான் நம்ம சொல்லி காமிக்கணும். அது வந்து என்ன இன்னும் நல்லபடியா இருப்பாங்கப்பா. இன்னும் நல்ல வாழ்க்கை அமையும். இதை விட நல்ல வாழ்க்கை அவங்களுக்கு அமையுது. எங்கே, எப்போ இதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனா அந்த ஆத்மாங்கிறது நமக்கு துணையா நிக்கும். எங்கும் இருப்பது. அதான் மீராபாய் கூட பாட்டு பாடும்போது அவங்க பஜன்ல, எங்கும் நிறைந்தாயே இன்று எங்கு மறைந்தாயோ. என்ன ஏன் சொல்றாங்கன்னா, மறைஞ்சு மறைஞ்சு தான் பகவான் இருக்காரு நமக்குள்ள. என்ன நமக்கு அதனால இல்லைன்னு ஆயிடுமா? எப்படியும் ஒரு குழந்தை வந்து எங்கேயோ போய் ஒளிஞ்சுட்டு, என்ன கண்டுபிடின்னு சொல்லும். இல்லையா? அந்த மாரி தான் பகவான் இருக்கிறாரு. நமக்குள்ளேயே இருக்கிறாரு. ஆனா நமக்கு மறைஞ்சு இருக்காரு. ஆனா என்ன நமக்கு தெரியும் போது எப்போ தெரியும்னா, முழு ஞானம் வந்த பிறகு தான் தெரியும். அந்த ஞானம் வரும்னா கொஞ்சம் கொஞ்சமாவே நம்ம முயற்சி பண்ணணும். முயற்சி எதுவுமே இல்லன்னா எப்படி முடியும்? இல்லைங்களா? ஆசையை குறைக்கணும்னு சொல்லிட்டு, இந்த 2வது அத்தியாயத்துல என்ன சொல்றாருன்னா, ரொம்ப அழகான ஸ்லோகங்கள் 2 ஸ்லோகங்கள். 62, 63 இந்த 2 ஸ்லோகங்கள் என்ன சொல்வாங்க? ஃபால் ஆஃப் லேடர்ன்னு கூட சொல்வாங்க. அந்த ஏணிப்படியிலருந்து மேல போயிட்டு டப்புன்னு கீழ விழுந்துறதா? இன்னும் இன்னும் தான் ஏறிட்டே போகணும். கீழ வந்து என்ன டப்புன்னு விழக்கூடாது. இல்லையா? அந்த ஒரு எண்ணம் நமக்கு இருக்கணும். அப்பதான் பரமபதம். பரமபதம் ஆடும்போது பார்த்துருப்பீங்க. நம்ம ஏணியில ஏறிட்டே இருந்தா ரொம்ப சந்தோஷம். இல்லையா? பரமபதம் அடிச்சுட்டா இன்னும் ரொம்ப சந்தோஷம். கொஞ்சம் ஏற்றம், இறக்கம் இருக்குது தான். எதனால? ஆசையினால. அதனால 62லயே பகவான் என்ன சொல்றார்? "தியாயத்தோ விஷயான் பும்சஹ சங்கஸ்தேஷூபஜாயதே சங்காத் சஞ்சாயதே காமஹ காமாத் குரோதோபிஜாயதே." அதாவது விஷயங்கள் பும்சாமின மனிதர்கள் என்ன நினைக்கிறாங்க? விஷயங்கள். இது வேணும், இந்த ஒரு வீடு வாங்கணும், இந்த ஒரு வண்டி வாங்கணும். அதுல தான் பெருமையே இருக்குன்னு நெனச்சுக்கிறோம். அதனால ஒண்ணு வாங்க முடியாம போச்சு. எனக்கு பட்ஜெட்ல இது என்னுடைய என்கிட்ட பணம் அவ்வளவு பத்தல. அதனால மத்தவங்ககிட்ட கொஞ்சம் கேட்டு பார்க்குறோம். இல்லையா? அதனால என்ன, ஒரு கடன்ங்கிற ஒரு கஷ்டம் வரப்போதான் தெரியுது. ஆனாலும் என்ன, அதுல ஒரு பற்று ஏற்பட்டு போச்சு அந்த பொருள் மேல. அதனால வாங்கணும். சங்கத்தேஷு உபஜாயத்தே. உபஜாயத்தேலும் ஜாயத்தேனாலும் ஒண்ணுதான். தோன்றுகின்றது. சஞ்சாயத்தே காமஹ காமன்னு ஆசை வந்துருது. அந்த பற்றுனால தான் ஆசைகள் வருது. காமாத் குரோதோபி இந்த காமம் வந்த ஒரு ஆசை வந்ததுனால குரோதம் ஏற்படுகின்றது. எனக்கு கிடைக்கலையே! அப்போ ஒரு கோபம் வருது. குரோதாத் பவதி சம்மோகः. இந்த குரோதம் வந்த பிறகு, இந்த கோபம் வந்த பிறகு என்ன ஆகுது? மோகம், மனக்கலக்கம், சம்மோகः. குரோதாத் பவதி சம்மோகः. சம்மோகாத் ஸ்மிருதி விப்ரமஹ. ஸ்மிருதி என்ன? ஞாபக சக்தி. விப்ரமன்னா கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சது. ஸ்மிருதி பிரம்ஷாத் புத்தி நாசக புத்தி நாசாத் வினஷ்யதி. அப்போ இந்த மனக்கலக்கத்தினால புத்தி நாசம் அடைகின்றது. புத்தி நாசம் அடைஞ்சா என்ன? புத்தி நாசாத் பிரணஷ்யதி நஷ்யதி.
அவனே அழிஞ்சு போயிடுறாங்கோ. அவனுக்கு யாரும் மதிப்பு குடுக்கறதில்ல. அவன் லைஃப் இருக்கும். ஆனா, அவருக்கு ஒரு மனிதன் என்ற ஒரு இது கூட இல்லாம போயிருது. புத்தியே இல்லையே என்னட்டு, இல்லையா? ஒரு பைத்தியம் பிடிச்ச மாரியே இருக்காங்கன்னு வச்சுக்கங்க. அந்த பொருள் கிடைக்கணும். பொருள் மேலேயே ஆசை. அந்த மாரி இருக்கும்போது, இதெல்லாம் நடக்கும்பா. ஒண்ணா கீழ, கீழ, கீழ போயிட்டே இருக்கக்கூடாது. மேல, மேல வரத்தானே பார்க்கணும். இல்லையா? இன்னைக்கு கிடைக்கலன்னா, நாளைக்கு நான் சம்பாதிச்சு வாங்கிக்கலாம். இன்னும் கொஞ்சம் பொறுமை இருக்கணும். ஒரு மன நிறைவோட இருக்கதுல நான் நிறைவோட இருக்கிறேன் நம்ம நினைக்கிறோம் இல்லையா? அதனால அந்த ஆத்ம நிலைக்கு போனவங்களுக்கு தான் இந்த ஆசை குறையுது. பிறகு என்ன குறையிறது? ஆ ஆசை குறைஞ்சா போதாது. இந்த குரோதம் குறையும். அப்புறம் என்ன மனக்கலக்கம் குறையும். புத்தி நாசம் ஆகாம இருக்கும். அப்போ இவ்ளோ பெரிய லாபம் இருக்கே! ஏன் சாங்கிய யோகம் நம்ம புரிஞ்சுக்கக்கூடாது, படிக்கக்கூடாது? என்ன நமக்கு ஒரு ஆசை வருது இல்லைங்களா? இன்னும் படிங்க. நெறைய புஸ்தகங்கள் நெறைய பேர் வந்து விநியோகிப்பாங்க. நான் ஸ்ரீரங்கம் போயிருக்கேன் ஒரு 4, 5 தடவ. ஒவ்வொரு தடவையும் யாராவது அங்க நின்னு புஸ்தகம் குடுப்பாங்க. என்ன புஸ்தகம்னா, பகவத்கீதை புஸ்தகம். ஏன் குடுக்குறாங்கன்னா, அது பெரிய தர்மமா. நீ உணவு அளிக்கிறத விட இது செய்யுங்கன்னு தான் எங்களுக்கு சொல்லியிருக்காங்க பெரியவங்க என்று குடுப்பாங்க. நான் நெறைய இந்த மாரி பார்த்துருக்கேன். எனக்கு கூட ஆசை. நான் வந்து நான் இருக்கிற இடங்கள்ல வந்து புஸ்தகம் குடுக்கலாம் நான் விரும்புவேன். நெறைய புஸ்தகங்கள் வாங்கி வாங்கி குடுப்போம். 100 புஸ்தகங்கள்லாம் ஆர்டர் பண்ணுவோம். நெறைய பேருக்கு குடுப்போம். நெறைய பேர் சொல்லி தர்றாங்க. சொல்லி தர்றாங்கன்னா, சொல்லி தர்றவங்களுக்கு அவங்க மாணவிகளுக்கு குடுக்கலாம் இல்லையா? அதனால அந்த மாரி நம்ம செய்றது ரொம்ப நல்லது. பிறகு இந்த பாகத்துல இந்த 2வது சாப்டர்ல என்ன கடைசில ஆபூரியமான மசல பிரதிஷ்டம் சமுத்திரமாப பிரவிசந்தி எத்தத் தத்தத் காமாயம் பிரவிசந்தி சர்வே ச சாந்தி மாப்னோதி ந காம காமி. அந்த ஆசையே இல்லாதவனுக்கு சமுத்திரத்துல நீர் போய் சேருது. எத்தனை நீர் சேர்ந்தா அது பெருசாயிடுதா? இல்லாட்டி சின்னதாகுதா? ஒண்ணுமே இல்ல. நீர் போனாலும் சரி, ஆசையை காமிச்சாலும் அவனுக்கு ஆசை இல்லாமல் ரொம்ப சாந்தியா, ரொம்ப திருப்தியா இருக்காங்கடா. அதுதான் சாங்கிய யோகம் என்று சொல்றது. பிறகு கர்ம யோகம்னு கூட நம்ம பார்க்கலாம். கர்ம யோகம் கொஞ்சம் என்ன 2 விஷயம் நமக்கு ரொம்ப வேணும். இந்த சாங்கியத்த அடுத்தது 3வது அத்தியாயம் கர்ம யோகம்னு அந்த சாப்டர் இருக்குது. அப்போ சாங்கியம் புத்திய யூஸ் பண்ணா தான் கர்ம யோகம் செய்ய முடியும். கர்ம யோகம் தானே! அது ஒண்ணும் பெருசா புத்தி பத்தி தேவையில்லன்னு நெனைக்க வேண்டாம். ஏன்னா அர்ப்பண புத்தி இருக்கணும். பிரசாத புத்தி இருக்கணும். 2 விதம் நமக்கு வேணும். அர்ப்பணம் என்ன சொன்னா, பகவானுக்கே அர்ப்பணம் எல்லாமே. ஏன்னா பகவான் தான் எனக்கு இந்த கை, கால் குடுத்துருக்காரு. அவருக்கு ஒரு நன்றி சொல்ல வேண்டாமா? அதுக்காக தான் அந்த அர்ப்பண புத்தி முதல்ல இருக்கணும். அப்புறம் என்ன? பிரசாத புத்தி. கர்ம பலனை எதிர்பார்க்க கூடாதுன்ட்டு 2வது அத்தியாயத்திலும் சொல்றாரு. இந்த 3வது அத்தியாயத்திலும் நியதம் குரு கர்மத்வம் கர்ம ஜ்யாயோ கர்மணஹ. ஒரு காரியம் செய்யாம இருக்காத. நியத்தம் உனக்கு விதிக்கப்பட்ட காரியம் நீ செய்யணும்னு சொல்றாரு. நியத்தம் குரு என செய்யி. கர்ம துவம் என நீ. உன்னுடைய கடமையை நீ செய். செய்யாமல் இருக்கிறத விட செய்றது தான் நல்லது. அப்படி செய்யலைன்னா என்ன ஆகுமா? ஷரீர யாத்ரா பிசதே ந பிரசித்தேத கர்மணஹ. ஒண்ணும் செய்யலாம் அந்த உடம்பையே நம்ம மெயின்டெயின் பண்ண முடியாது நல்லபடியா. இல்ல எனக்கு ரொம்ப வயசாச்சுன்னு 50 வயசுலேருந்தே சொல்ல ஆரம்பிச்சுருவாங்க. தேவையில்ல. 100 வயசுக்காரங்க கூட நல்லா நடக்குறாங்க. எனக்கு தெரிஞ்சவங்க இப்போ இருக்காங்க எங்க கம்யூனிட்டில. அவங்க 91 வயசு. நல்ல ஒரு கொஞ்சம் கூட அவங்க வந்து கூன் போடல, ஒண்ணும் செய்யல. நிமிர்ந்து நல்லா நடக்குறாங்க. சாப்பிடுறதுக்கு டெய்லி அந்த இவ்வளோ தூரம் நடக்கணுமா, 1 கிலோமீட்டர் கிட்ட தான் இருக்கும். ஆனாலும் 1 கிலோமீட்டர் கூட இருக்காது. அது 1/4 கிலோமீட்டர் இருக்குன்னு வச்சுக்கங்களேன். எப்படி அவங்க நடக்குறாங்க பாருங்க. அது எனக்கு ஆச்சரியமா இருக்கும். எத்தன பேர் அந்த வண்டி வேணும், வண்டி வேணும்னு நெனைக்கிறாங்க. இவங்க அது கூட இல்லாம ஏன்னா, இந்த உடம்பை நான் வந்து இருக்கிற வரைக்கும் நல்லா இருக்கணும். யாரையும் சார்ந்து இருக்கக்கூடாதுன்னு அந்த ஒரு திட எண்ணம் இருக்கு. அந்த திட எண்ணம் இருந்தா தான் அந்த கர்ம யோகம் நல்லா செய்ய முடியும். அதான் பகவான் சொல்றார். விகத ஜ்வரஹன்னு சொல்றாரு. இந்த என்ன நானா செய்ற நான் என்ற அந்த வார்த்தையை விடுன்னு சொல்றாரு. ஆத்மாவை பத்தி நெனச்சுக்கோன்னு 14வது ஸ்லோகத்துல 3வது அத்தியாயத்துல யஸ்த்வாத்ம ரதிரேவ ஸ்யாத் ஆத்ம திருப்தட்ச மானவஹ ஆத்மைவ அதான் ஆத்மாவிலேயே அவன் சந்துஷ்டன். அ சந் சந்துஷ்ட என்னன்னா துஷ்டனால திருப்தி. சந்துஷ்டன்னா மிக திருப்தியா இருக்கனால தஸ்ய காரியம் ந வித்யதே. அவன் வேற காரியமே செய்யக்கூட வேண்டியதில்ல. நான் ஆத்மாவில் இருக்கவனுக்கு
பெருசா ஒண்ணும் செய்ய ஒரு பெரிய பொறுப்பு கிடையாது. ஆனாலும் அவன் செஞ்சுட்டே தான் இருப்பான். அவனை பார்த்தாலே போதும். ரமண மகரிஷி ஒண்ணுமே செய்யாம, அவன் சும்மா ஒரு ஹால்ல உட்கார்ந்துருக்கான்னா, சுத்திலும் போய் எல்லா மக்களும் போய் உட்கார்றாங்க. ஆ அவருடைய அருள் தானாக அந்த வைப்ரேஷன் அவர் குடுக்குற நல்ல இன்ப அதிர்வு, நல்ல சாந்தி, அமைதி அதிர்வு நமக்கு கிடைக்கிறதுன்னா, எல்லாரும் ஓடி போறாங்க. லீவ் எடுத்தெல்லாம் போய் அவங்ககிட்ட அவரு அறையில போய் உட்காரணும்னு விரும்புவாங்களாம். இந்த மாரி அவரு ஒண்ணுமே செய்யல. ஆனா அவர் செய்றாரு ஏதோ. இல்லையா? நமக்கு அப்படிதான் அவங்க நெனச்சுக்குவாங்களா? நான் ஒண்ணும் செய்றது இல்லன்னு தான் அவங்க சொல்லுவாங்க. ஆனா அவர்களால நமக்கு பல நன்மைகள் ஏற்படுகின்றது. இல்லையா? அதெல்லாம் அவங்க அ ஆராய்ச்சி பண்ணி தான் இந்த சாஸ்திர நூல்ங்கிறது ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி தான் எழுதப்பட்டிருக்கு. அதனால இந்த கர்ம யோகத்திலே ஒரு இன்னொரு ஸ்லோகம் இருக்குது. என்னன்னா, அக்னி, புகை நான் முதல்ல கொஞ்சம் கொஞ்சம் மென்ஷன் பண்ணியிருக்கேன். புகை இருந்தால் அங்கே தீ இருக்கும். புகை நடுவினில் தீ இருப்பதை பூமியில் கண்டோமே! நன்னெஞ்சே பூமியில் கண்டோமே! பகை நடுவினில் அன்புருவான நம் பரமன் வாழ்கின்றான். நன்னெஞ்சே பரமன் வாழ்கின்றான். அதாவது புகை நடுவில் தீ இருப்பது, அதே போல தான் பகை நடுவில் அன்புருவான நம் பகைமை கொண்டவர்கள் எங்க சுத்திலும் இருக்கலாம். கவலைப்படாத. அவங்ககிட்டயும் தான் உருவான அன்பே உருவான கடவுளே இருக்க பரமன் வாழ்கின்றான். அந்த அங்க அவன்கிட்டயே இது ஆத்மா இருக்கு நான் சொல்லிட்டே இருக்கேனே. அதே தான். அது பாரதியார் எவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு இல்லையா? பகை நடுவினில் அன்புருவான நம் பரமன் வாழ்கின்றான். நன்னெஞ்சே பரமன் வாழ்கின்றான். அங்கே நன்னெஞ்சே சொல்றாரு. ஏன்னா பகவானே சொல்றாரு இல்லையா? நல்லா ஆசைப்படுறவங்களுக்கு தான் இந்த புஸ்தகம் படிக்கணும். இதுல என்ன இருக்கு இந்த சாஸ்திரத்துல என்ன நினைக்கிறவங்களுக்கு அவங்க தான் என்னுடைய பக்தர்கள். அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. தான் அந்த கர்ம யோகத்தை நமக்கு புகட்டுறாரு. இந்த கர்ம யோகத்துக்கு அடுத்து ஞான கர்ம சந்நியாச யோகம் பார்ப்போம்.